Greetings everyone, welcome to our channel. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோவில் 8ஆம் வகுப்பு தமிழ் இயல் 1 தமிழ் வரி வடிவ வளர்ச்சி இந்த உரைநடை உலகத்தோட புக் பேக் எக்ஸசைஸ் பார்க்கலாம். ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருந்தேன். அதில் வந்து சில கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது. 3rd and 4th சேமாக சொல்லிட்டு இருப்பேன். அதே மாதிரி சிந்தனை வினா கேட்டிருந்தீங்க. அதில் பார்க்கலாமா? சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. ஃபர்ஸ்ட் ஒன், தமிழ் எழுத்துகள் இப்போதுள்ள நிலையான வடிவத்தை பெற டேஷ் காரணமாக அமைந்தது. இ ஆப்ஷன் அச்சுக்கலை. செகண்ட், வளைந்த கோடுகளால் அமைந்த மிக பழைய தமிழ் எழுத்து டேஷ் என அழைக்கப்படுகிறது. வட்டெழுத்து. ஆ ஆப்ஷன் வட்டெழுத்து. தேர்ட் ஒன், தமிழ் எழுத்து சீர்திருத்த பணியில் ஈடுபட்டவர். ஆ ஆப்ஷன் தந்தை பெரியார் அவர்கள். அடுத்து கோடிட்ட எழுத்தை நிரப்புக. கடைச்சங்க காலத்தில் எழுதப்பட்ட தமிழ் எழுத்துக்கள் கண் எழுத்துகள் என அழைக்கப்பட்டன. உங்கள் புக்கில் ஸ்பெல்லிங் தோருக்கு பாருங்கள், தெரியலனா கண் எழுத்துகள். கடைச்சங்க காலத்தில் தமிழகத்தில் எழுதப்பட்ட எழுத்துக்கள் கண் எழுத்துகள். நெக்ஸ்ட், எழுத்துகளில் புள்ளிகளால் ஏற்படும் குழப்பங்களை களைந்தவர் வீரமாமுனிவர். அடுத்தது குருவினா. ஓவிய எழுத்து என்றால் என்ன? பக்கம் 8. ஓவிய எழுத்து அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, அதை எழுத்துகளின் தோற்றம்ல செகண்ட் பேராகிராஃபில் பாருங்கள். தொடக்க காலத்தில் எழுத்து என்பது ஒலியையோ வடிவத்தையோ குறிக்காமல் பொருளின் ஓவிய வடிவமாகவே இருந்தது. இவ்வரி வடிவத்தை ஓவிய எழுத்து என்பர். குருவினா ஃபர்ஸ்ட் ஒன்னுக்கான ஆன்சர் இந்த பேராகிராஃப் ஃபுல்லாக. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின், ஒலி எழுத்து நிலை என்றால் என்ன? பக்கம் 8 மற்றும் 9. அதுக்கு அடுத்த பேராகிராஃபில் இருக்குது பாருங்கள். ஒலி எழுத்து நிலைனா ஒவ்வொரு வடிவமும் அவ்வடிவத்துக்கு உரிய முழு ஒலியாகிய சொல்லை குறிப்பதாக மாறியது. அதன்பின் ஒவ்வொரு வடிவமும் அச்சொல்லின் ஓசையை குறிப்பதாயிற்று. இவ்வாறு ஓர் ஒலிக்கு ஓர் எழுத்து என உருவான நிலையை ஒலி எழுத்து நிலை என்பர். இது குருவினா செகண்ட் ஒன்னுக்கான ஆன்சர். அடுத்தது பார்த்தீங்கன்னா தேர்ட் ஒன், ஓலைச்சுவடிகளில் நேர்கோடுகள் புள்ளிகள் ஆகியவற்றை பயன்படுத்த இயலாமைக்கு காரணம் என்ன? பக்கம் 10, பேஜ் நம்பர் 10ல் இருக்குது பாருங்கள். இந்த மேலே இருக்கிற பேராகிராஃபில் செகண்ட் லைன், ஓலைகளில் நேர்கோடுகளையும் புள்ளிகளையும் எழுதுவது கடினம் என்பதால் வளைக்கோடுகளை அதிகமாக பயன்படுத்தினர். இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். 2 பாயிண்ட் எழுதிக்கோங்க. இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இந்த உருவ மாற்றம்னு இருக்க எழுத்து சீர்திருத்தத்தின் தேவைன்னு இருக்கு இல்லையா, அந்த ஹெட்டிங் கீழே பார்த்தீங்கன்னா ஓலைச்சுவடுகளில் எழுதிக்கோங்க. ஓலைச்சுவடுகளிலும் இருக்கு இல்லையா, ஓலைச்சுவடுகளில் அதுக்கு அடுத்தது இதை எழுதிக்கோங்க. களிலும் இருக்கிறத களில். ஓலைச்சுவடிகளில் புள்ளி பெறும் எழுத்துக்களை எழுதும்போது அவை சிதைந்துவிடும் என்பதால் புள்ளிகள் புள்ளின்னு இருக்கு இல்லையா, புள்ளிகள் இடாமல் எழுதினர். இது செகண்ட் பாயிண்ட். குருவினா தேர்ட் ஒன்னில் செகண்ட் பாயிண்ட். இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு மேலே நம்ம பார்த்தோம். ஃபோர்த் ஒன், வீரமாமுனிவர் மேற்கொண்ட எழுத்து சீர்திருத்தங்களில் எவையேனும் 2 எழுதுக. பக்கம் 10. இந்த அதே எழுத்து சீர்திருத்தம் இருக்கு இல்லையா, அதில் பார்த்தீங்கன்னா எகர ஒகர வரிசை எழுத்துகளில் புள்ளிகளால் ஏற்படும் குழப்பங்களை வீரமாமுனிவர் களைந்தார். அவர்ன்றதை எடுத்துட்டு என்ன எழுதணும்? இந்த வீரமாமுனிவர் அப்படியே எழுதிக்கோங்க. ஏ என்னும் எழுத்திற்கு கீழ்கோடிட்டு ஏ என்னும் எழுத்தை நெடிலாகவும் ஓ என்னும் எழுத்திற்கு சுழியிட்டு ஓ என்னும் எழுத்தாகவும் உருவாக்கினார். அது வரைக்கும் எழுதிட்டு அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா வீரமாமுனிவரின் எழுத்து சீர்திருத்தம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஓ அதை எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் சிறுவினா ஃபர்ஸ்ட் ஒன், எழுத்து சீர்திருத்தத்தின் தேவை குறித்து எழுதுக. பக்கம் 10. எழுத்து சீர்திருத்தத்தின் தேவை. சிறுவினால ஃபர்ஸ்ட் ஒன்னில் நம்ம இப்போ பார்த்தோம் இல்லையா, அந்த பேராகிராஃபில் அப்படியே பாயிண்ட் வைஸ் எழுதுங்க. ஓலைச்சுவடுகளிலும் கல்வெட்டுகளிலும் புள்ளி பெறும் எழுத்துக்களை எழுதும் பொழுது அவை சிதைந்துவிடும் என்பதால் புள்ளி இடாமல் எழுதினர். ஸோ அந்த ஓலைச்சுவடியில் வந்து நம்ம புள்ளி வச்சா அது ஒரு மாதிரி ஓட்டையாகி கொஞ்சம் கிழிய வாய்ப்பு இருக்கு இல்லையா, அதனால் புள்ளி இடாமல் எழுதினாங்க. அது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஓலைச்சுவடிகளில் நிறுத்தற்குறிகளும் பத்தி பிரித்தலும் கிடையாது. இது செகண்ட் பாயிண்ட். ஸோ ஒரு பேராகிராஃபாக அந்த மாதிரி பிரித்து எழுத மாட்டாங்க. ஃபுல் ஸ்டாப் நிறுத்தற்குறினா என்ன, ஃபுல் ஸ்டாப் கமா இதெல்லாம் இல்லையா, அதெல்லாம் கிடையாது. புள்ளி இடப்பட்டு எழுதப்படும் இடங்களில் புள்ளிகள் தெளிவாக தெரியாத நிலையில் அவற்றின் இடம் நோக்கி மெய்யா உயிர் மெய்யா குறிலா நெடிலா என உணர வேண்டிய நிலை இருந்தது. புள்ளிலாம் வைக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா அது வந்து அது உயிர்மெய் எழுத்தா இல்லை மெய் எழுத்தா இல்லை குறிலா நெடிலான்னு சொல்லிட்டு தெரியாத ஒரு உணர முடியாத நிலை இருந்தது. இதனால் படிப்பவர்கள் பெரிதும் இடருற்றனர், கஷ்டப்பட்டாங்க. எனவே எழுத்து சீர்திருத்தம் வேண்டியதாயிற்று. அதனால் எழுத்தில் வந்து சில மாற்றங்கள் தேவைப்பட்டது. ஸோ இதுலேருந்து இது வரைக்கும் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அடுத்து ஓலைச்சுவடிகள்லேருந்து கிடையாது வரைக்கும் செகண்ட் பாயிண்ட். புள்ளிகள் இடப்பட்டு அதிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி இருந்தது தேர்ட் பாயிண்ட்.
இதனாலிருந்து இது வரைக்கும் 4th பாயிண்ட் வேண்டியதாயிற்று. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா தமிழ் எழுத்துகளில் ஏற்பட்ட உருவ மாற்றங்களை எழுதுக. உருவ மாற்றங்கள் என்னென்ன? உருவ மாற்றம்னு இருக்கு இல்லையா ஹெட்டிங், அது கீழே இருக்குது பாருங்கள், பேராகிராஃப் கீழே. நெடிலை குறிக்க ஒற்றை புள்ளிக்கு பதிலாக இக்காலத்தில் துணைக்கால், இந்த கால் எடுத்து போடுறோம் இல்லையா, பயன்படுத்தப்படுகிறது நெடில் குறிக்கிறதுக்கு. ஐகார உயிர்மெய்யை குறிக்க எழுத்துக்கு முன் இருந்த இரட்டை புள்ளிக்கு பதிலாக இக்காலத்தில் இணை கொம்பு பயன்படுத்தப்படுகிறது. ஐகாரம் இப்போ கை அப்படின்றோம் இல்லையா, ஸோ இந்த மாதிரி. ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து நெடிலை குறிக்கிறதுக்கு கால் எழுத்து, அடுத்து ஐகார உயிர்மெய்யை குறிக்கிறதுக்கு இணை கொம்பு பயன்படுத்தப்படுகிறது. செகண்ட் பாயிண்ட், ஔகார உயிர்மெய்யை குறிக்க எழுத்துக்கு பின் இருந்த இரட்டை புள்ளிக்கு பதிலாக இக்காலத்தில் கொம்புக்கால் இந்த மாதிரி போடுறாங்க, ஔகாரம் பயன்படுத்தப்படுகிறது. அவுக்கு இந்த இது பக்கத்தில் இப்படி போடுவோம் இல்லையா. ஸோ இதுக்கு முன்னாடி எப்படி இருந்ததுன்னா, உயிர்மையை குறிக்க எழுத்துக்கு பக்கத்தில் வந்து ரெட்டை புள்ளி இருக்குமா, அதுக்கு பதிலாக இந்த மாதிரி கொம்பு கால் போடுறாங்க. அது தேர்ட் பாயிண்ட். அடுத்து குற்றியலுகர குற்றியலிகர எழுத்துகளின் மேல் புள்ளியிடும் வழக்கம் இக்காலத்தில் வழக்கொழிந்து விட்டது. ஸோ எழுத்துக்களுக்கு மேலெலாம் இந்த மாதிரி புள்ளி வச்சு எழுதியிருந்தாங்க இல்லையா, இது மாதிரிலாம் வந்து இப்போ நம்ம அந்த வழக்கத்திலே இல்லை, தமிழ் மொழி எழுதுகிற வழக்கத்திலே இல்லை. ஸோ இந்த மாதிரி 4 பாயிண்ட்ஸ் எழுதிக்கோங்க. செகண்ட் சிறுவினால செகண்ட் ஒன்னுக்கு. நெடுவினா, எழுத்துகளின் தோற்றம் குறித்து எழுதுக. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ், கம்பல்சரி கொஸ்டின் இல்லையா. பக்கம் 8 ஃபஸ்ட்டு முன்னுரைன்னு போட்டுக்கோங்க. முன்னுரைன்னு போட்டு, மனிதன் தோன்றிய காலத்தில் தனது தேவைகளையும் கருத்துகளையும் மற்றவர்களுக்கு தெரிவிக்க சைகைகளை பயன்படுத்தினான். அது வரைக்கும் எழுதிட்டு, அடுத்தது நெக்ஸ்ட் லைனில் பாருங்கள், பிறகுன்னு எழுதிட்டு, பிறகு ஒலிகள் மூலம் தனது கருத்துக்களை வெளிப்படுத்த முற்பட்டான். நெக்ஸ்ட் லைனில் பாருங்கள், சிறிது சிறிதாக சொற்களை சொல்ல கற்றுக்கொண்டான். அடுத்தது காலப்போக்கில் அவை பண்பட்டு பேச்சு மொழி உருவானது. புரியுதுங்களா? ஸோ இந்த பேராகிராஃப்லேயே அங்கங்கே நான் எழுதியிருக்கேன். மனிதன் தோன்றிய காலத்திலிருந்து பயன்படுத்தினான், அதுக்கடுத்த கண்டினியூஷன் என்ன பண்ணுறீங்கன்னா, பிறகுன்னு எழுதிட்டு ஒலிகள் மூலம் தனது கருத்துக்களை வெளிப்படுத்த முற்பட்டான். அதுக்கு அடுத்த பாயிண்ட் என்னென்னா, சிறிது சிறிதாக சொற்களை சொல்ல கற்றுக்கொண்டான். அடுத்தது அப்படியே ஜாயின் பண்ணிக்கோங்க, காலப்போக்கில் அவை பண்பட்டு பேச்சு மொழி உருவானது. இது முன்னுரை. அடுத்து எழுத்துகளின் தோற்றம்னு போட்டு இந்த பேராகிராஃப் ஃபுல்லாக எழுதிக்கோங்க. மனிதன் தனக்கு எதிரே இல்லாதவர்களுக்கும் பின்னால் வரும் தலைமுறையினருக்கும் தனது கருத்துக்களை தெரிவிக்க விரும்பினான். ஸோ அங்கே வந்து தனக்கு, அதாவது நம்ம எதிரே யார் யார் இல்லையோ, இல்லை நமக்கு பின்னாடி வர தலைமுறை அடுத்து வருவாங்க இல்லையா, அவங்களுக்கு தன்னோட கருத்தை வந்து எக்ஸ்பீரியன்ஸை வந்து ஷேர் பண்ண விரும்பினான். அதற்காக பாறைகளிலும் குகை சுவர்களிலும் தன் எண்ணங்களை குறியீடுகளாக பொறித்து வைத்தான். இதுவே எழுத்து வடிவத்தின் தொடக்க நிலை ஆகும். இதுதான் எழுத்துக்களின் தோற்றம். எப்படின்னா, அவங்க வந்து ஃபஸ்ட்டு பிக்சர்ஸாக வரைய ஆரம்பித்தாங்க, அவங்களோட லைஃப் ஸ்டைலு, அவங்க எப்படியெல்லாம் இருந்தாங்க, அந்த மாதிரி இந்த பாருங்க, இந்த மாதிரி பிக்சர்ஸ் எல்லாம் வந்து குறியீடுகளாக பொறித்து வைத்தான். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, இதுக்கு ஹெட்டிங் வந்து ஓவிய எழுத்துன்னு எழுதிக்கோங்க. ஓவிய எழுத்துன்னு எழுதிட்டு, தொடக்க காலத்தில் எழுத்து என்பது ஒலியையோ வடிவத்தையோ குறிக்காமல் பொருளின் ஓவிய வடிவமாகவே இருந்தது. இவ்வரி வடிவத்தை ஓவிய எழுத்து என்பர். இங்கே ஹெட்டிங் என்ன வரணும்? ஓவிய எழுத்து. அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஒலி எழுத்து நிலை அப்படின்னு ஹெட்டிங் போட்டுக்கோங்க. ஹெட்டிங் என்ன? ஒலி எழுத்து நிலை அப்படின்னு எழுதிட்டு, ஒவ்வொரு வடிவமும் அவ்வடிவத்துக்கு உரிய, ஆல்ரெடி நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா, அதுலேருந்து அப்படியே ஒலி எழுத்து நிலை வரைக்கும் அந்த ஹெட்டிங்க்கு கீழே வந்து அந்த பேராகிராஃபில் எழுதிருங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, முடிவுரை அப்படின்னு போட்டு, காலந்தோறும் தமிழ் எழுத்துகளின் வரி வடிவங்கள் பல்வேறு மாற்றங்களுக்கு உள்ளாகி வளர்ச்சி அடைந்து வந்துள்ளன. அச்சுக்கலை தோன்றிய பிறகே தமிழ் எழுத்துகள் இப்போதுள்ள நிலையான வடிவத்தை பெற்றுள்ளன. இது வந்து முடிவுரையாக எழுதிக்கோங்க. புரியுதுங்களா? ஸோ ஃபஸ்ட்டு முன்னுரை, அடுத்து எழுத்துக்களின் தோற்றம், நெக்ஸ்ட்டு ஓவிய எழுத்து, அடுத்து ஒலி எழுத்து நிலைன்ற பேராகிராஃப், நெக்ஸ்ட்டு முடிவுரை. இது நெடுவினா ஃபஸ்ட்டு, அதாவது நெடுவினா அந்த ஒரு கொஸ்டின் தான் இதுக்கான ஆன்சர். அடுத்தது சிந்தனை வினா. ஃபஸ்ட் ஒன், தற்கால தமிழ் மொழியின் வளர்ச்சிக்கு செய்ய வேண்டிய பணிகளாக நீங்கள் கருதுவனவற்றை எழுதுக. ஃபஸ்ட்டு பாயிண்ட், தமிழ் மொழி சார்ந்த பல்வேறு போட்டிகளில் பங்கேற்க வேண்டும். அதாவது இந்த காலத்தில் தற்கால தமிழ் மொழியோட வளர்ச்சிக்கு நம்ம செய்ய வேண்டிய பணிகள்னு கேட்குறாங்க. தமிழ் மொழி சார்ந்த பல்வேறு போட்டிகளில் பங்கேற்க வேண்டும். தமிழ் மொழி வளர்ச்சியில் இளைஞர்களின் பங்களிப்பு அதிகமாக இருக்க செய்ய வேண்டும். கதை, கட்டுரை, கவிதை போன்றவற்றை சொந்தமாக எழுத வேண்டும். அரசு மக்களிடம் தமிழ் மீதான ஆர்வத்தை தூண்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும். சிறந்த தமிழ் பேச்சாளர்களையும் வகுப்பில் சில தலைப்பின் கீழ் கலந்துரையாடச் செய்யவும் ஏற்பாடு செய்ய வேண்டும். தமிழ் மொழியில் உள்ள பிற மொழி கலப்பினை நீக்கி தனித்துவம் பெற செய்ய வேண்டும்.
பிற மொழி இலக்கியங்களை மொழிபெயர்த்து தமிழிலேயே வெளியிட்டு படைக்க வேண்டும். இதெல்லாம் வந்து பாயிண்ட்ஸ் மாதிரி எழுதிக்கோங்க. டாஸ்க் நோட்டில் காப்பி பண்ணிக்கோங்க. செகண்ட், தமிழை ரோமன் எழுத்துருவில் எழுதுவதால் தமிழுக்கு ஏற்படும் தீங்குகள் குறித்து விவாதிக்கவும். விவாதம் இருக்கு இல்லையா? புவனா. வணக்கம் பாலா. பாலா வணக்கம். புவனா. பாலா, நாம் சாதாரணமாக வாழ்க்கை முறையில் தமிழை ரோமன் எழுத்துருவில் எழுதுவதால் தமிழுக்கு தீங்கு ஏற்படுகிறது. பாலா சொல்கிற மாதிரி, ஆமாம் புவனா, தமிழ் மொழியானது பல்வேறு கால சூழலில் மாற்றம் பெற்றது. சான்றாக முட்டூர் அச்சுவெளி என்பதை, அதாவது முட்டூர் அச்சுவெளி என்று தவறாக கூறப்படும் மூதூர் அப்படின்றதையும் அச்சுவேலி அப்படின்றதையும் முட்டூர் அப்படின்னும் அச்சுவெளி அப்படின்னும் தவறாக கூறப்படும். புவனா, இது மட்டுமல்ல, ஹெச் என்ற ஒரே ஆங்கில எழுத்தால் நகரம், 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 ஞகரம் என 5 எழுதப்படுவதை பார்க்கிறோம். இந்த 5 இதுக்குமே வந்து ஹெச்ன்ற எழுத்துனால நகரம், அந்த 2 சுழி நகரம், 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 ஞகரம் இந்த மாதிரி 5ம் எழுதப்படுவதை பார்க்கிறோம். பாலா, ஆமாம், ஆனால் ரகர ரகர வேறுபாட்டை ஆர் என்ற ஒரே எழுத்தால் காட்ட முடியவில்லையே. புவனா, ஆமாம் பாலா, இவ்வாறு தமிழில் ரோமன் எழுத்துருவிலும் உச்சரிப்புகளிலும் வேறுபாடு இருப்பதால் தான் தமிழ் மொழிக்கு தீங்கு ஏற்படுகிறது. எனவே தமிழை பிறமொழி கலப்பு இல்லாமல் வளமடைய செய்ய வேண்டும். பாலா, தமிழ் மொழி வாழ்க வளர்க.